அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு கருத்தாடல்கள், பல்வேறு விமர்சனங்கள், வதந்திகளுக்கு பின்னர் இலங்கையர்களுக்கும் சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் சமரினை காண்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. உலக கிண்ணத்தை போன்ற பிரபலமான கிரிக்கெட் தொடர்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரெதிராக களம் காண்கின்றமை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் குறித்த போட்டி தொடர்பான ஆர்வம் கிரிக்கெட் ஆர்வலர்களிடையே அதிகரித்திருக்கிறது. இலங்கையர்களாக எமக்கும் இந்த போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஏன் இந்த போட்டி உண்மையில் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அது தொடர்பான தகவல்களை தற்போது பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப்புடன் நடத்திய தொலைபேசி கலந்துரையாடலை அடுத்து சர்வதேச 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமை முடிவுக்கு வந்தது. பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இறுதியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின. அமெரிக்காவின் நாசா கவுண்டி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக 3,40,028 பேர் வருகை தந்திருந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியொன்றை கண்டுகளிக்க வருகை தந்த அதிக ரசிகர்களின் எண்ணிக்கை இதுவாகும். கடந்த ஆசிய கிண்ண 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரிலேயே 2 அணிகளும் இறுதியாக மோதின. இறுதியாக நடைபெற்ற ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் தகுதி பெற்றிருந்தன. துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக 2,80,000 ரசிகர்கள் வருகை தந்திருந்தனர். இம்முறை உலக கிண்ணத்தில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஆர் பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையிலே 35,000 ரசிகர்களுக்கு மாத்திரமே ஒரே சந்தர்ப்பத்தில் போட்டியை கண்டுகளிக்க முடியும். இந்த போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. இருந்தாலும் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை கண்டுகளிப்பதற்காக 88,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளுக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பின்புலத்தில் இந்திய இலங்கை விமான கட்டணங்களும் அதிகரித்திருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானங்களுக்கான பயண கட்டணம் இந்திய மதிப்பில் 76,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான விமான பயண கட்டணம் இந்திய மதிப்பில் 15,000 ரூபாவாக பதிவாகியிருந்தது. புதுடெல்லியிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் வரையில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கும் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடும் இண்டிகோ மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவைகளின் கட்டணமும் இந்திய மதிப்பில் 60,000 ரூபாய் முதல் 1,11,644 ரூபாய் வரை அதிகரித்துள்ளமை சிறப்பம்சமாகும். கொழும்பை சூழ உள்ள ஹோட்டல்களின் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய முன்னணி ஹோட்டல்களில் ஒரு இரவுக்கான விலை இந்திய மதிப்பில் 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அண்ணளவாக இலங்கை ரூபாவில் 3,40,000 ரூபாவாகும். இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி இலங்கைக்கு அதிகூடிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அதேவேளை நாட்டுக்குள் வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தை அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எதிர்வரும் 15ஆம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தை சூழ எவ்வாறான நிலைமை இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. போட்டியை காண்பதற்காக பெருந்திரளான ரசிகர்கள் மைதானத்துக்கு வருகை தர உள்ளார்கள். மைதானத்துக்கு வருகை தரும் ரசிகர்களின் நன்மை கருதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான தகவல்களை தற்போது நாங்கள் பார்ப்போம். විශේෂයෙන්ම මහජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා මෙම තරංගය පැවැත්වීමට අවම වශයෙන් පැය விசேடமாக பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றோம். இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னரேனும் அனைத்து நுழைவாயில்களும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். நாம் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்துள்ளோம். எம்ஓடி மற்றும் இலங்கை துறைமுக நகரத்திலிருந்து இந்த விசேட போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்துக்கு அமைய கெத்தாராம சந்தியினூடாக வாகனத்தை உட்செலுத்த முடியும். அதேபோன்று வில்சன் பிரேரா மாவட்ட சந்தியூடாகவும் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி பயணிக்க முடியும். அவர்களால் 1ஆம் மற்றும் 2ஆம் இலக்க நுழைவாயில்களினூடாக போட்டியை பார்வையிட முடியும். ஏனைய வாகனங்களுக்காக விசேடமாக 400க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் உங்களின் பாதுகாப்புக்காகவும் உங்களுக்கு வழிகாட்டுதல்களை முன்னெடுப்பதற்காகவும் பணியாற்ற உள்ளனர். கிராண்ட் பாஸ் பார்க், அதேபோன்று சதோச செபஸ்தியன் வீதி, கோவில் வீதியூடாகவும் ஆப்பிள் தோட்டம், அதேபோன்று அடிக்கடி நாம் பயன்படுத்தும் 100ஆம் இலக்க வீதியின் இருமரங்கிலும் உங்களால் வாகனங்களை நிறுத்தி வைக்க முடியும். அதேபோன்று ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான வாகன தரிப்பிடத்தையும் உங்களின் வசதிக்காக தயார்படுத்தியுள்ளோம். சர்வதேச 2020 உலக கிண்ணத்தில் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகியுள்ளதா? அது தொடர்பில் அமைச்சர் டாக்டர் நாலிந்த ஜெயதிச என்று கருத்து தெரிவித்தார்.
ඉන්දියාව සහ පාකිස්තානය අතර තරගය ඒක සුවිශේෂයි. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாகும். அந்த போட்டி நடைபெறாத ஒரு நிலையே காணப்பட்டது. எனினும் நாடு என்ற ரீதியில் தலையீட்டு எமது ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டோரின் தலையீட்டில் எமது மண்ணில் இந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. போட்டிக்கான பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம். போட்டிக்கான பாதுகாப்பை போலீசாரும் பாதுகாப்பு அமைச்சும் வழங்க உள்ளன. 2 அணி வீரர்களையும் நாம் மிகுந்த அன்போடு வரவேற்க உள்ளதோடு உள்நாட்டு சர்வதேச ரசிகர்களின் பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நடத்துவதற்கு ஒரு தேசமாக நாம் தயாராகி இருக்கிறோம். தற்போது குறித்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக உலகளாவிய ரீதியில் அனைவரும் நிச்சயம் தயாராகியிருப்பார்கள். எதிர்வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியின் பின்னர் இந்த போட்டியின் நிலவரம் எவ்வாறாக அமையும் என்பதே உலகளாவிய ரீதியில் உள்ள அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.